கடந்த 4 நாட்களாக நீங்க எல்லாருமே வந்து இங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. நேற்றெல்லாம் பேப்பர்ல பார்த்தோம், எல்லாருமே வெயில் தாக்கம் தாங்க முடியாம எல்லாருமே முக்காடு போட்டு உட்கார்ந்துருந்தது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இது உங்களுடைய இந்த சத்துணவு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை ஏற்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்களுக்கு வந்து எப்பயுமே மனசு வராது. ஏன்னா நீங்க எல்லாருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிள்ளைகள். அவர்னால் உருவாக்கப்பட்டது அந்த சத்துணவு திட்டம். அதனால அவங்க வந்து அந்த நேம் வந்து கிரியேட் ஆகிருங்கிறதுக்காகவே அவங்க வந்து இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. கலெக்டர் ஆபீஸ் முன்னால 4 நாள் இருந்திருக்கீங்க, இன்னைக்கு 5வது நாள் இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்க. இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களை யாரையாவது கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம். இரவெல்லாம் நீங்க வந்து காத்திருப்பு போராட்டத்தில் நீங்க சொல்றது உண்மையிலே வருத்தமா இருக்குது. எங்களுக்கு ஏற்கனவே நான் எங்களுடைய நிர்வாகிகளை கூட நான் சத்தம் போட்டேன். காலையில 4 நாளா இருக்கிறாங்க, நீங்க இந்த தகவல்கள்லாம் எங்களுக்கு சொல்லணும், உடனே சொல்லணும். ஏன்னா உங்களை பொறுத்தளவுல சத்துணவு ஊழியர்களை பொறுத்தளவில் நீங்க வந்து எப்பயுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிள்ளைகள். நீங்க ஆமா அங்கன்வாடி சத்துணவு எல்லாமே தலைவர்கள், புரட்சி தலைவர்களால் உருவாக்கப்பட்டது. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை இதுவரையில அவங்க எதையும் நிறைவேற்றல. ஏறத்தாழ 525 வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த 525ல 70 வாக்குறுதி கூட அவங்களால சரிவர நிறைவேற்ற முடியல. அந்த இதுல எல்லா ஊர்களையும் எல்லா தலைநகரங்களையும் மெட்ராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம மாவட்டத்தில் இருந்து கூட அந்த ஊராட்சி செயலாளர் கூட போய் அங்க போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ அவங்க ஒரு வாரமா அங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி சத்துணவு ஊழியர்கள் எல்லா தலைநகரங்களிலும் நீங்க இருக்கிறீங்க. நம்முடைய ஆட்சி, எங்களுடைய சொல்றதுக்கு நான் சரியா வரல. நம்முடைய ஆட்சி வரும்போது இந்த 2 மாசம் தான் இருக்கு எலெக்ஷன். இதெல்லாம் நீங்க மனசுல வச்சு இந்த கஷ்டங்கள்லாம் படாமல் இருப்பதற்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை. நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம வந்து உறுதியாக கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார் கிட்ட நான் காலையிலேயே பேசிட்டேன். அவர்கிட்ட இந்த மாதிரி எங்க மாவட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 1500 பேருக்கு மேல 4 நாளா காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு 5வது நாள் நடத்துறாங்க அப்படின்ட்டு. நீங்க ஏன் டிலே பண்ணீங்கப்பா? நீங்க உடனே போய் நம்முடைய கட்சியில இருந்து ஆதரவை தெரியுங்கன்னு சொல்லி புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்னதுனால உடனே நாங்க வந்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருந்தால் 2 மாசம் தான் எல்லாம் முடிஞ்சிடும். இப்ப நீங்க ஏற்கனவே நானு கடமலக்குள்ள சேர்மனா இருந்தேன், அண்ணன் ஆண்டிபேட்டில சேர்மனா இருந்தாரு. உங்களுக்கு எங்களுடைய நடைமுறைகள் இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு, ஆண்டிபேட்டில இருந்த ஒன்றியத்தில் இருக்கவங்களுக்கும் கடமலை கொண்ட ஒன்றியத்தில் இருக்கிற உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க அந்த பொறுப்புகள்ல